Hi friends, welcome to Maha's channel, Grow Younger with Maha. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கின் கேருக்கு ரொம்ப சூப்பர்பா வர்க் ஆகற மாதிரி ஒரு ரெமெடி அதாவது ஒரு DIY பண்ண போறோம். அது ரொம்ப எஃபெக்டிவான ஒரு DIY. என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஆரஞ்சு வச்சு நம்ம வந்து ஒரு DIY பண்ண போறோம். ஆரஞ்சு பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆரஞ்சு வந்து ஸ்கின் கலருக்கு வந்து அவ்வளவு வெரி இம்பார்ட்டன்ட். ரொம்ப வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து க்ளோ பண்றதுக்கு அதுக்கு அப்புறம் லைட்னிங் பண்றதுக்கு நிறைய விஷயத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு நமக்கு தெரியும். சோ ஆரஞ்சு வந்து நம்ம வந்து எப்படி எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து இதுல வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ வந்து ஆரஞ்ச் சீசன் ரொம்ப நல்லா நம்ம வந்து ஆரஞ்சு இன்டேக் எடுத்துக்கலாம். ஸோ ஆரஞ்சு எப்பயுமே குட் ஃபார் ஸ்கின் அண்ட் ஹேர். ஸோ நம்ம வந்து அந்த ஆரஞ்சு சாப்பிட்டுட்டு இந்த மேலே இருக்க தோல் மூலமாக நம்ம எப்படி வந்து ஒரு எஃபெக்டிவான ஒரு DIY பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த தோலில் தான் வந்து அந்த ஆயில் வந்து நல்லாவே கிடைக்கும். அந்த ஹாட் வாட்டரில் போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஆயில் கிடைக்கும். இந்த ஆயில் வந்து வெரி எக்ஸ்பென்சிவ்ங்க. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஆயிலுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நமக்கு வந்து நேச்சுரலாகவே வந்து இது கிடைக்கிது. ரெண்டாவது நம்ம DIY பண்ணுறப்ப இன்னும் பியூரா. ஸோ இந்த ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு தான் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன பீசஸாக வந்து இது பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது நல்ல ஹாட் வாட்டரில் வந்து இதை போட்டுடணும். சின்ன பீசஸாக போட்டு ஹாட் வாட்டரில் போட்டணும். நல்லா வந்து ஒரு 1 or 2 hours வந்து இந்த ஹாட் வாட்டரில் இப்படியே இருக்கணும். ஸோ இதுக்கு நல்லா வந்து இந்த மாதிரி இந்த ஹாட் வாட்டரில் வந்து நல்லா வந்து ஆவி போகிற அளவுக்கு நல்ல சூடாக இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வந்து ஒரு 1 or 2 hours வந்து நம்ம லாக் பண்ணி வச்சிடலாம். ஸோ லாக் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சிலேருந்து இந்த ஆயில் வந்து கீழே அந்த தண்ணியில் வந்து ஃபுல்லாகவே இறங்கியிருக்கும். இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிக்கிறப்போ வந்து நம்ம எந்த பக்கெட்டில் குளிக்கிறோமோ அந்த இதில் வந்து அப்படியே நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு பக்கெட் தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மக்கு அந்த அளவுக்கு ஒரு 1/2 liter தண்ணி அந்த அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னு பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு ஆயில் வந்து நல்லா அதில் வந்து மேலே மிதக்கிறது வந்து நல்லாவே தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த வாட்டரோட கலர் வந்து லைட் கலராக கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக பார்த்திங்கன்னா நல்லாவே கலர் வந்து இதில் கீழே இறங்கியிருக்கும். இன்னும் நல்ல ஆரஞ்சு கலரில் நல்லா டார்க் கலர் ஆரஞ்சு கலரில் நம்ம வாங்குறப்ப கூட இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த தண்ணியை குளிக்கிறது மூலமாக நிறைய நமக்கு வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலரில் வந்து நமக்கு கிடைக்கிது. ஸோ இந்த வாட்டர் வந்து ஹாட் வாட்டரில் வந்து நம்ம வந்து நல்லா எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம் இது பண்ணிட்டிங்கன்னா அதோடைய எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாகவே வந்துடும். அந்த ஆயில் ஃபுல்லாகவே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹேர் மாஸ்க்லேயும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த வாட்டரை. இது வந்து ரெகுலராக நம்ம குளிக்கிறப்போ வந்து ஆன்டி ஏஜிங்க்கு ரொம்ப நல்லது. ஆயிலி ஸ்கின்க்கும் நல்லது, ட்ரை ஸ்கின்க்கும் ரொம்ப நல்லது. ரிங்கிள்ஸ் ஆகாமல் பார்த்துக்கும் ஸ்கின்னை. அது இல்லாமல் அந்த பிக்மெண்டேஷன் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அதாவது ஒரு மாதிரி பிளாக் மாதிரி பிக்மெண்டேஷன் இருக்கும் இல்லையா ஃபேஸ்லேயோ ஸ்கின்ல எங்கே இருந்தாலும் வந்து நல்லா கிளியர் ஆகும். ஸ்கின் நல்லாவே க்ளோ ஆகிறது நல்லா தெரியும். கலர் வந்து கண்டிப்பாக வந்து பெட்டர் ஆகும். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ வின்டர் சமயத்தில் கிடைக்கிற இந்த ஆரஞ்சஸ் நம்ம சாப்பிட்றப்ப பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கோல்டு வராமல் இருக்கும். ஸ்கின் ரிப்பேர் பண்ணுறதுக்கு அது இல்லாமல் ஹேர் க்ரோத் பண்ணுறதுக்கு இது எல்லாமே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரையும் ஆரஞ்சஸ் வந்து சேர்க்குறப்ப வந்து ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு எஃபெக்டிவ் கிடைக்கும். அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கிற ஒரு பொருள் வந்து ஆரஞ்சஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ போடுறப்பெல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.